அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்களில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த மாங்க்ரோவ் காடுகள்ங்க. ஸோ இந்த மாங்க்ரோவ் காடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, மிக மிக முக்கியமான பகுதிங்க. ஏன்னா இயற்கை தாவரத்தை பொறுத்த வரைக்கும் மாங்க்ரோவ் காடுகளுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த காடுகள் எல்லாமே எங்கே காணப்படுது அப்படின்னா டெல்டா பகுதி, பொங்கு முகங்கள், கடற்கழிமுக பகுதி. ஸோ இந்த பகுதியில் காணப்படுறது தான் மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாங்க்ரோவ் காடுகள் ஓதங்களோட ஆதிக்கத்துக்கு உள்ளாகுங்க. அதனால் இதை என்ன காடுகள் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா சதுப்பு நில காடுகள் அப்படின்னும் சொல்லலாம், டெல்டா காடுகள் அப்படின்னும் சொல்லலாம். சரியாங்க? அப்போ மாங்க்ரோவ் காடுகளை சதுப்பு நில காடுகள்னு சொல்லலாம், டெல்டா காடுகள் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ உலகத்தில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஸோ அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் தான் இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குங்க. ஸோ இதை சுந்தரவன காடுகள் அப்படின்னும் அழைக்கிறோம். சரியாங்க? ஸோ சுந்தரவனம்னாலே மேற்கு வங்கம்னு ஞாபகம் வச்சுக்கிறணுங்க. சரியாங்க? ஸோ சுந்தரவன காடுகள் எங்கே இருக்கும் அதிகமாக? மேற்கு வங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதி இருக்குல்லங்க. ஸோ இதோட டெல்டா பகுதியிலையும் இந்த மாங்க்ரோவ் வகை காடுகள் காணப்படுறது. ஸோ அதை ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்றதுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்களேன். சதுப்பு நில காடுகள்னு சொல்கிறோம், டெல்டா காடுகள்னு சொல்கிறோம், சுந்தரவன காடுகள்னு சொல்கிறோம், ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்கிறோம், மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மாங்க்ரோவுக்கு மொத்தம் நேம் எத்தனை அப்படின்னா 5 வகையான நேம் இருக்குது. ஸோ இது நிறையா கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இதை நான் ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.